நான் டாக்டர் வெங்கட், சீனியர் கன்சல்டன்ட் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், அப்போலோ கேன்சர் சென்டர். இவங்க டாக்டர் பிரியா, சீனியர் கன்சல்டன்ட் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், அப்போலோ கேன்சர் சென்டர். இன்னைக்கு என்னன்னா, ரொம்ப 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 சந்தோஷமான நாள். என்னன்னா, அவர் விஷன் இஸ் ரியலி கம் ட்ரூ. நம்ம இவ்வளவு நாளா வந்து இந்த பர்டிகுலர் தருணத்துக்காக நிறைய உழைச்சி நிறைய கஷ்டப்பட்டு இந்த சுச்சுவேஷன் வந்திருக்கோம். இது வந்து பேஷண்டோட பெனிஃபிட்காக இன்னைக்கு நம்ம ரொபாட்டிக் பேங்க்ரியாட்டிக் சர்ஜரி அப்படின்றது அது ஒரு ப்ரோக்ராமா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல என்னன்னா, இந்த ரெகுலரா கன்வென்ஷனலா பண்ண ரொபாட்டிக் சர்ஜரி, கன்வென்ஷனலா பண்ண பேங்க்ரியாட்டிக் சர்ஜரி அப்படின்றது ஓப்பன் சர்ஜரியா பண்ற மாதிரி தான் இருக்கும் மெஜாரிட்டி. ரொம்ப ரேரா லேப்ரோஸ்கோபி பண்ற மாதிரி இருக்கும். பட் இதை வந்து கம்ப்ளீட்டா ரொபாட்டிக்கா வந்து ஒரு ப்ரோக்ராமா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட பேஷண்டோட பெனிஃபிட் வந்து இந்த ரொம்ப 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 அதிகம். ஏன்னா சர்ஜரி அந்த சக்சஸ் ரேட்டும் ரொம்ப அதிகம், பிளட் வாஷும் ரொம்ப கம்மி, அதே மாதிரி ரிகவரியும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பேஷண்ட் நார்மல்சிக்கு கொண்டு போறதுக்கு அந்த கிளியரன்ஸ், கேன்சர் கிளியரன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். பேஷண்ட் நார்மல் லைஃபுக்கு வரதுக்கு ஆன வாய்ப்புகள் ரொம்ப 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 ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றது இதை பத்தி தான். நீங்க கேள்வி. So robotic surgery in pancreas, we have this dedicated program to create more awareness that even pancreatic surgery, cancer pancreatic surgery can be performed robotically, because there is not much awareness amongst the patients at present that pancreatic cancer can also be treated by robotic surgery. So this is the main focus of this program, a dedicated pancreatic cancer robotic surgery program at Apollo Cancer Center. ஸோ பார்த்தீங்கன்னா சரி, சில சமயம் என்னன்னா ரொம்ப இப்போ மெஜாரிட்டி நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு கேன்சர். வயசானவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஹார்ட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், இது மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மினிமல் டிஸ்டர்பன்ஸோட இந்த சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று அது மாதிரி. ரெண்டாவது பண்ணி ரத்த குழாயோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் இது இதை பண்றது இஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் திங்ஸ். ஏன்னா சில சமயம் பார்த்து ஒரு பேஷண்ட்டுக்கு என்னன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஆல்ரெடி ரைட் சைட் கிட்னியை அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா அந்த பேங்க்ரியாஸும் வலது பக்கம் தான் இருக்கு. அதில் போய் திரும்பவும் பண்றது, மினிமஸ்டிக்காக பண்றதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த என்டையர் சிறுகுடல் அந்த மால் ரொட்டேஷன் சொல்லுவோம். வலது பக்கம் இருக்க வேண்டியது இடது பக்கமும், இடது பக்கம் இருக்க வேண்டியது வலது பக்கமும் இருக்கு. அவங்களுக்கு நம்ம போய் இதை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு, ஒரு 18 வயசு பொண்ணுக்கும் இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம். 18 வயசுல இருந்து 76 வயசு வரைக்கும் இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு வெரைட்டி பிளஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற சில டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி பண்ணியிருக்கோம். அதான் இன்சூரன்ஸ் அப்படின்றது இந்த டெஃபினட்டா எல்லா இன்சூரன்ஸும் பல வகையான இன்சூரன்ஸ் இருக்கு. ஒரு சில இன்சூரன்ஸ் வந்து அந்த ப்ரீமியம் அதை பொறுத்து, அந்த கம்பெனியை பொறுத்து அது மாதிரி இருக்கு. பட் டெஃபினட்டா கம்பெனிஸ் ஆர் கவரிங் ரொபாட்டிக் சர்ஜரி. அதே மாதிரி அவங்க கிட்ட எடுத்து சொல்லி இது மாதிரி சொல்ல வேண்டியதை கம்பெனி கிட்டே நம்ம பேசி எடுத்து சொல்லுவோம், இல்லைங்க இது பண்ணா பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட். அதே மாதிரி எதுவுமே புதுசா பண்ணும்போது அவங்க அந்த அக்செப்டன்ஸ்ன்றது கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது அவசியம். இப்போ நம்ம எஃபர்ட் பூஸ்ட், அதாவது ஒரு 10 வருஷம் 7-8 வருஷம் முன்னாடி இருந்துக்கு ரொபாட்டிக்கே வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ ரொபாட்டிக் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சர்ஜரிக்கும் அவங்க அந்த இது பண்ண வேண்டியது அவசியம். இப்போ ரெகுலரா வந்து எல்லாரும் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணா டெஃபினட்டா அவங்க கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்குமே ஒரு வின் சுச்சுவேஷன் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்டே கம்மி, இந்த ஐசியூ இல்லை, பிளட் லாஸ் இல்லை, ஓவராலா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கும் வின்னு, இன்சூரன்ஸுக்கும் ஒரு வின் மாதிரி தான் இருக்கு. எந்த ஏஜ்ல இருக்கிறவங்க இந்த கேன்சர் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கணையம் கேன்சர் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே தான் வரும். மெஜாரிட்டி அது எல்டர்லி ஏஜ் தான் வரும். பட் ஜென்ரலாக எல்லா ஏஜ்லையும் வந்து அது இப்போதைக்கு கேன்சருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிஸ், இப்போ பிபி எல்லாம் கொஞ்சம் எல்டர்லி ஏஜ் தான் முன்னாடி வரும்பாங்க. இப்போ 30 வயசுலேயே வர மாதிரி அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. சின்ன வயசுலேயே நிறைய டிசீஸ் வர மாதிரி தான் அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஒரு வயிற்று வலி, ஒரு அஜீர்ணம், அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போனால் இது ஜாண்டிஸ். அதுதான் எல்லாமே. ஜாண்டிஸ்ல 2 வகை இருக்கு. ஒன்று மெடிக்கல் ஜாண்டிஸ், ஒன்று சர்ஜிக்கல் ஜாண்டிஸ். மெடிக்கல் ஜாண்டிஸ் அப்படி மருந்து மாத்திரை சரி பண்ணுது. இது வந்து சர்ஜிக்கல் ஜாண்டிஸ். இது வந்து மருந்து மாத்திரை சரியாகாது. இதுக்கு அந்த பிளாக் இருக்கிறதால தான் வருது. இதுக்கு வந்து சர்ஜரி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஜாண்டிஸ் எப்பவுமே கொஞ்சம் லைட்டா எடுத்துக்காம இருக்கிறது பெட்டர். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஊர்ல பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் எல்லா ஜாண்டிஸ்க்கும் நாட்டு மருந்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். எல்லா கேன்சருமே 4 ஸ்டேஜ் தான் இருக்கு. மெஜாரிட்டி இந்த கேன்சர் மெஜாரிட்டி அது ஸ்டேஜ் 2 இல்ல ஸ்டேஜ் 3 தான் வர மாதிரி.
Right.